ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இதனால சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடும் ஏற்படலாம் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக திலகவதி, நீங்க குறிப்பிட்டது போல இந்த வேலை நிறுத்த போராட்டமானது ஒரு 4 நாளுக்கு நீடித்து 4 நாளுக்கு பிறகும் நீடிக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் ஒரு சூழல் ஏற்படுகிறது. குறிப்பா இந்த வேலை நிறுத்தம் போராட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடியது எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம். இந்த சங்கத்தின் கீழே கிட்டத்தட்ட 4000 லாரிகள் இயங்கி வருகின்றன. இந்த லாரிகளோட அன்றாட பணிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா எண்ணெய் நிறுவனத்தில் அங்க இருக்கக்கூடிய எரிவாயு நிரப்பிக் கொண்டு நாம இருக்கோம். இப்போ கருப்பூர் பகுதியில் இருக்கோம். இது போன்ற எரிவாயு சிலிண்டர்களை நிரப்பும் மையத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய வேலையில தான் இது போன்ற டேங்கர் லாரிகள் ஈடுபடுகின்றன. இவர்களுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு போடப்பட்ட நிபந்தனை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் புதிய ஒப்பந்தத்திற்கான அறிவிப்பு தற்பொழுது மார்ச் 1ஆம் தேதி வெளியாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்த அறிவிப்புல பார்த்தோம் அப்படின்னாக்கா பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிபந்தனைகளை விட சற்று கடுமையான நிபந்தனைகளாக டேங்கர் லாரி உரிமையாளர்கள் தரப்புல சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 21 டன் எடை கொண்ட அந்த 3 அச்சு லாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஏற்கனவே 2 அச்சு லாரிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதற்கு பதிலாக முன்னுரிமை அப்படிங்கிறது 3 அச்சு லாரிகளுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை. அது மட்டுமல்லாமல் ஒரு லாரியில் ஓட்டுநர் கட்டாயமாக அவருக்கு உதவியாளர் என இருவர் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ரூபாய் 20,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மற்றொரு நிபந்தனை. மூன்றாவதாக இன்னொரு நிபந்தனை குறிப்பிட்டு அவங்க சொல்லக்கூடியது விபத்து போன்ற ஏதேனும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த லாரிகள் பிளாக் லிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய தடை 3 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்படும். இது போன்ற நிபந்தனைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால எதிர்வரும் காலத்தில், அதாவது இந்த ஒப்பந்தமானது 2025 2030ஆம் ஆண்டு வரைக்குமான 5 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம். இது போன்ற நிபந்தனைகள் இருக்குமானால் டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு எதிர்காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள், வருவாய் இழப்பு போன்ற நிலை ஏற்படும். அப்படிங்கிறதுனால இதை தளர்த்தணும் அப்படிங்கறதா இவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஆனா இந்த கோரிக்கை தொடர்பாக ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தை எண்ணெய் நிறுவன அதிகாரியுடன் பேசியும் கூட இதுவரைக்கும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில நேற்று இந்த வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்தபடி இந்த வேலை நிறுத்தமானது இன்று காலை 6 மணிக்கு தொடங்கி இருக்கு. தற்போது வரைக்கும் கூட ஒரு இயல்பு நிலை பாதிக்கப்படல. காரணம், ஏற்கனவே சமையல் எரிவாயு எண்ணெய் ஏற்றி கொண்டு வரப்பட்ட அந்த டேங்கர் லாரிகள் தங்களது பணிகளை தற்போது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தற்போது இந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட எரிவாயு அன்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதன் பிறகு இந்த வேலை நிறுத்தத்தில் இது போன்ற லாரிகள் பங்கேற்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எனவே ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல ஒரு 4 நாட்களை கடந்தும் இந்த வேலை நிறுத்தம் நீடிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழகம் உட்பட 6 மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. எனவே லாரி உரிமையாளர்கள் கோரிக்கைக்கும் எண்ணெய் உரிமையாளர்கள் விதித்திருக்க நிபந்தனைகளுக்கு இடையுமான இந்த பிரச்சனைக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்பட்டால் மட்டும்தான் இது போன்ற சங்கடங்களை தவிர்க்க முடியும். திலகவதி, காலவரம்பற்ற வேலை நிறுத்தம் தொடங்கி இருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.